சென்னையில் உள்ள மத்திய அரசு பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேரை நேற்று முதல் காணவில்லை என அவர்களது பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். நேற்று பள்ளி சென்ற ஆதித்ய ஏகன், அஸ்வின், சஞ்சய் என்ற மூவரும் மாலை வீடு திரும்பவில்லை. ஆதித்ய ஏகன் வீட்டில் இருந்து 70,000 ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்று விட்டதாக அவனுடைய தந்தை சந்தோஷ் நாதன் புகாரில் தெரிவித்துள்ளார். சென்னையில் 47 போக்குவரத்து ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றுபவர்கள் இடமாற்றம் செய்யும் வகையில் சென்னையில் அண்மையில் 200க்கும் அதிகமான சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். அதிமுகவின் தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் சைதாப்பேட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,468 ஏழை மக்களுக்கு தையல் இயந்திரம், வேட்டி சேலை என 17 பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், பழனியப்பன், கோகுல இந்திரா, பழனிசாமி ஆகியோர் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சிகிச்சைக்கு பின் சொந்த மாநிலத்திற்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார். கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் தனது பெயர் மஞ்சும் என்றும் சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புல்பூர் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்களை வென்ற தமிழ்நாடு, புதுவை, அந்தமான் மண்டலங்களைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையினருக்கு சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் சுந்தர்ராஜ் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தமிழகத்தின் மையப்பகுதியில் புதிய தலைநகரை உருவாக்க அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு புதிய தலைநகர் மக்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் சேகரன், சென்னை கன்னியாகுமரி நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பெரம்பலூரில் இருந்து திருச்சி அல்லது திருச்சியில் இருந்து மதுரை வரையிலான பகுதியில் புதிய தலைநகரத்தை அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பரமத்திவேலூர் அருகே குட்லாம்பாறையில் மாமியாரை கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். குடும்ப தகராறு காரணமாக பெருமாயி என்ற பெண்ணை அவருடைய மருமகன் முத்துசாமி அரிவாளால் வெட்டி கொலை செய்ததுடன் தானும் வயிற்றில் கத்தியால் கிழித்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். முத்துசாமியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்ட பகுதிகளில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் ஸ்ரீவத்சவா சோதனை நடத்தினார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மதுரப்பாக்கம், கோவிலாஞ்சேரி பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் வாக்காளர்கள் இல்லாதது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முகிலன் மருத்துவமனையில் உண்ணாவிரதத்தை தொடர்கிறார். உடல்நிலை மோசமானதால் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் வள்ளியூர் நீதிமன்ற நீதிபதி ரஸ்கின் ராஜ் வழங்கிய கட்டாய ஜாமீனை ஏற்க மறுத்துவிட்டார். களிமண்ணை எடுப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் என தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை வண்டலூரில் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் உலக மண்பாண்ட தொழிலாளர்கள் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. ஆம்பூர் அருகே வேளாண் கூட்டுறவு கடன் சங்க கூடுதல் கிடங்கில் அரசு வழங்கும் இலவச உரத்தை ஒரு மூட்டை 250 ரூபாய் என்ற அளவில் அதிகாரிகள் பணம் வசூலிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை எதிர்த்து 40க்கும் அதிகமான விவசாயிகள் கிடங்கை முற்றுகையிட்டனர். வேளாண் அதிகாரிகள் பேச்சு நடத்திய பின் அனைவரும் கலைந்து சென்றனர். தென்காசி அருகே முறையான அனுமதி பெறவில்லை என கூறி கடைகளை வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் அதிகாரிகள் இடித்தனர். அறிவிப்பில்லாமல் கடைகள் இடிக்கப்படுவதாக அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் அனுமதிக்கான ஆவணங்களை உரிமையாளர் சமர்ப்பிக்கவும் இதுகுறித்து புகார் மனு அளிக்க போலீஸ் வலியுறுத்தியதால் மக்கள் கலைந்து சென்றனர்.